பாவத்திற்காக என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். இல்லையா? வேற வழிலாம் இல்லையா? வேற வழி இல்லை. ஆட்டின் ரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்டே ஆக வேண்டும். எகிப்தியர்ல இருந்து அவன் வெளியே வரும்போது கூட ஆண்டவர் தான் சொல்றாரு, வேற ஏதாவது மெத்தட் வச்சிருக்கலாமே மீட்கிறதற்கு. எகிப்துல இருக்கிறவன் பார்வோன் கண்ணெல்லாம் குருடாக்கி விட்டுருக்கலாம். தீர்க்கதரிசி பண்ணாரு பாத்தீங்களா? எதிரி படைகள்லாம் சூழ்ந்திருக்கும் போது கண்ணு குருடாகி போயிடுச்சு. எல்லா யுத்த வீரர்கள் கண்ணும் குருடாகி போயிடுச்சு. எகிப்தியர்களுடைய இடம் எல்லாமே இருட்டா இருந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி எகிப்தியர்கள் எல்லாரும் கண்ணையும் குருடாக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கலாம். ஈஸி பாத்தீங்களா? எதுக்கு இவ்வளோ காரியத்தை செஞ்சுக்கிட்டு ரத்தத்தை அடிச்சு அதை ரத்தத்தை தெளிச்சு இவ்வளோ எல்லாம் பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரு விதமா காட்டிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அப்போ ரத்தம் நிச்சயமாக சிந்தப்பட்டே ஆக வேண்டும். சரி, பஸ்கா என்கிற ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குது. ஆனா இயேசுவின் மரணத்தை அப்படியே ஒப்பிட்டு காட்டுறது, ரொம்ப க்ளோசஸ்ட் ஈவெண்டா காட்டுறது என்னதுன்னா இந்த பஸ்கா. இயேசுடைய மரணத்தின் மூலமா என்னெல்லாம் நடந்து என்ன வாழ்க்கையெல்லாம் உண்டாகுதோ அதை எப்படி அப்படியே ரொம்ப ஃபுல்லா காட்டுறதுக்கு, விவரித்து சொல்லுவதற்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை செய்யணுமோ அப்படிப்பட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஈவெண்டா செஞ்சதுதான் என்னது? பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா அவ்வளவு நிழலாட்டமா இருந்துச்சு. இயேசு செய்யற மாதிரியே, எப்படி மனித குலத்துக்கு விடுதலை தர்ற மாதிரி, மனித குலத்திற்கு ஆசீர்வாதத்தை தர்ற மாதிரி, நல்ல வாழ்க்கை நல்ல எதிர்காலம் கொடுக்கிற அதே காரியங்களை இந்த பஸ்கா என்ன பண்ணது? செய்து முடித்தது. இந்த பஸ்கா என்கிற அந்த ஆடின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் சாபத்திலிருந்தும் மோசமான வாழ்க்கையிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள். அத போலதான் மரித்து போய் நாசமாக வேண்டிய அந்த எகிப்திய குடும்பத்திலிருந்து இவனுங்க வெளியே வந்தது மாதிரி நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இயேசு இல்லைன்னா நரகத்துல போய் நித்திய நித்தியமா இருக்கணும். இங்க வாழ்க்கையும் நரகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாம் ரட்சித்து அவருடைய ரத்தத்தின் வல்லமையை புரிய வச்சு, அவரை அறிய வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு நித்திய நித்தியமா வாழ வச்சிருக்காரு. இப்ப உள்ள வாழ்க்கையும் நன்றாக மாற்றுகிறதற்கு எல்லா விதமான காரியத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு?